முருகனுடைய வரலாறு தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க. முருகனுக்கு வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து முருக தீவிர பக்தருங்க. நம்ம காவடி எடுக்க முடியல, முருகனை நம்ம நினச்சி நடனம் போட முடியல, அந்த காவடி தூக்க முடியலன்ட்டு முருகனுடைய பக்தருங்க அவர். அவர் வந்து வேண்டுதல் வச்சுன்னுங்கிறாங்க, இந்த மாதிரி தூக்க முடியல முருகா அப்படின்னு நினச்சி ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே அப்படியே கலங்கினுங்கிறாங்க. யாருக்கிட்டையும் கூட சொன்னாலிங்க அவர். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து முருகப்பெருமான் வந்து அந்த மயில் தோகை நல்லா பெரிய மயிலாங்க அது. அது எத்தனை வருஷம் மயிலாக தெரியல. அந்த மயில் வந்து அவங்க கிணத்துக்கு பக்கம் வந்து உட்காந்து நின்றுக்குதாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக மயில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு சாஸ்திரம் சொல்கிறக்கூடிய ஆளை வந்து அவர் நாடி போகிறாங்க. அந்த சாஸ்திரம் பார்த்ததில் கல்லுக்கூடுன்னு சொல்லுவாங்க. அந்த சோழி உருட்டி பார்க்குற மாதிரி தாங்க அதுவும். அதில் வந்து பார்த்து சொன்னதில் இந்த மாதிரிலாம் இருக்குது. முருகப்பெருமானை நீங்கள் நினச்சி கும்பிட்டதுனால அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துங்கிற அப்படி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவர் எந்த இடத்த விட்டு நகர மாட்டா அப்படி அங்கே தான் உட்காருவா அப்படின்னு சொல்லினுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் அப்படியே நாளடைவில் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி இருந்தாங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணத்தில் முருகப்பெருமான் வந்து யார் பேய் ஓட்டினாலும் இந்த மாதிரி எதனா செய்வானா இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த முருகப்பெருமானை நினச்சி கும்பிட்டாங்கன்னா முருகப்பெருமான அருளாகி வந்து ஒரு பரம்பு வச்சுருக்காங்களா, அந்த பரம்பில் போய் ஒரு அடி அவங்கள போட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய மோகினியும் இருந்தால் கூட விலைக்கு போயிருதுன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். 2 குழந்தை பிறந்து 2 பையன் 2 பொட்டைப்புள்ள பிறந்து ஒரு பையன் பிறந்தா முருகன் அவனுக்கு கோயில் காட்டுறேன்னு ஒரு அக்கா வந்து வேண்டிட்டு போனாங்க. அந்த கோரிக்கை அப்படியே ஆத்மார்த்தமாக அந்த முருகப்பெருமானை செஞ்சுங்கிறாங்க பாருங்களேன். யார் யாருக்கு இந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ மறக்காத தெய்வ ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போட்டு பாருங்களேன். அடுத்தடுத்த வீடியோலாம் அந்த கோயிலை நான் அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.